தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் எம்மை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிகரில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே.
தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. கரங்கள் தட்டி பாடுவோம். அந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. 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 உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கரங்கள் உயர்த்தி. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, கரங்களை சேர்த்து பாடுவோம். உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்கள் அன்பு பெரியது, அன்பு பெரியது,
இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. உங்க நேசிக்கிற கிருபை ஆண்டவரே, பெரியது. உங்க பேரன்பினால் எங்களை நேசிக்கிறவரே, உங்க அன்பு பெரியது. எங்கள் மீது அநீதமான இரக்கம் காட்டி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, கிருபை பெரியது. நவ காலத்திலே உடைய அருளையும் ஆசீர்வாதம் வேண்டி அன்பு பெரியது. இதோ குருசுமலை தாயினுடைய அருள் தலத்திலே கூடியிருக்கிற உங்க எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அன்பு ஆண்டவர் இந்த நாளிலே உங்க உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் உமது அருளையும் பெரியது. உமது ரத்தம் சிந்துகிற மேலான காரியத்தையும் எங்களுக்கு தெரிவித்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தவும் உங்க தயவு உமது அன்பிற்கு எங்களை கூட்டி சேர்க்கவும் வந்திருக்கிற இறை செய்தி வழங்க இருக்கிற பெரியது. அண்ணன் வளர்நரசை ஆசீர்வதிப்பீராக. அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. இந்த மேலான இரக்கத்தினால் ஆண்டவரே அவரை நீர் உங்க தயவு ஆவியால் நிரப்பி காக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாக நாங்கள் உமக்காக அர்ப்பணிக்க எங்களை நீர் வழி நடத்துவீராக. எங்கள் நேரத்தை எங்களுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கவும் உமக்கு அன்புக்குரிய மக்களாக நாங்கள் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக் உதவி செய்வீராக. எங்களை பாதுகாக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்துகிறீர், நன்றி செலுத்துகிறோம். அன்பு செய்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மேலான காரியத்தினால் தொடர்ந்து எங்களை பாதுகாத்திரலும் வழி நடத்தியறலும் இந்த நாள் முழுவதும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவியறலும் திருக்கரத்தால் எங்களை தாங்கியறலும். ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவே எங்கள் அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் தவக்கால செய்தி கொடுப்பதற்காகவும் உமது இரக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்காகவும் எங்களை வழிநடத்த இருக்கிற சகோதர வளர்நரசு அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் அவரை வல்லமையாக பலப்படுத்தும், வல்லமையாக செயல்பட செய்திடலும். அவர் மூலமாக உங்களுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிரம்ப நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழிகாட்டும். தூய ஆவியார் அவர் மீது இறங்கி வருவாராக. உன்னதத்தின் வல்லமையையும் உன்னதத்தின் வார்த்தைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அவரை பலப்படுத்துவாராக. ஆண்டவரை அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்துக் கொள்வீராக, பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குடும்பங்களை ஆசீர்வதித்தது போல அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருந்தோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறியது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இந்த தவக்காலத்தினுடைய இரண்டாவது வாரமான இந்த நாளில் அருமையான தியானத்தை ஏற்பாடு செய்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து இந்த நாளை நாம் பயனுள்ளதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கில்
நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தை அவர்கள் இந்த தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த தியானத்தில் ஆண்டவர் தாமே மாட்சிமைப்படுவாராக. இந்த நாளிலும் இந்த தியானத்தில் என்னை அழைத்து பயன்படுத்தும்படியாக என்னை அழைத்த நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களுக்கு என்னுடைய மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் கையில் எடுத்துக்கிடுங்க. திருப்பாடல் புத்தகம் 132:18 அதனுடைய பின்பகுதி. கொடுத்துவேன். அவன் மீதோ அவனுடைய மணிமுடி ஒளி வீசும். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். இந்த நாள்ல இந்த வேத வசனத்தினுடைய அடிப்படையில தான் இந்த நாளினுடைய இந்த மீதியான இந்த தியான நிமிஷங்களை கொண்டு செல்ல விரும்புகிறது. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறார். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துறப்பா, எங்களை வறுமையாக்குகிறார். இந்த கல்வாரி ரத்தத்தினால மீண்டும் ஒருமுறை எங்களை தூய்மைப்படுத்தும். என்னிடத்தில் காணப்படக்கூடிய குற்றங்கள், குறைவுகள், எரிச்சல்கள், கோபங்கள், வெறுப்பு, வைராக்கியங்கள், சுயநலங்கள், கசப்புகள், காயங்கள், வலி, வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து உங்கள் கல்வாரி இரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை தூய்மையாக்கி எங்களை இந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். நாளிலே நம்மளுடைய வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்க இந்த சமூகத்தில் இருக்கிறார். வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த நாம மகத்துவங்களை, உடைய நாம மகிமைக்கு ஏதுவான நன்மைகளை நாங்கள் கண்டுகொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஓகே, அந்த மணிமுடி அப்படின்னா என்னதுங்க? அவன் மீதிலோ மணிமுடி அப்படிதானே இருக்குது. அவன் மீதிலோ அவன் மீதிலோ மணிமுடி இல்ல, அவனது மணிமுடி, அவனது மணிமுடி ஒளி வீசும். அவனுடைய மணிமுடி ஒளி வீசும். இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இன்னொரு மொழிபெயர்ப்பு, தென்னிந்திய திருச்சபை மொழிபெயர்ப்பு, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் அப்படின்னு வரும். அவன் மீது அவனுடைய மணிமுடி ஒளி வீசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம தலை இருக்குது, நமக்கு மேல இருக்கிறது என்னது? தலை. தலைக்கு மேல முடி. முடிக்கு மேல ஏதாவது இருக்குதா என்ன? முடிக்கு மேல ஏதாவது இருக்குதா என்ன? இங்க இந்த அம்மாவுடைய முடிக்கு மேல ஒண்ணு இருக்குது, இவருடைய முடிக்கு மேல ஒண்ணு இருக்குது. இங்க முள்முடி, இங்க மணிமுடி. அப்போ இங்க பைபிள் சொல்லுது, அவன் மீதிலோ அவன் மணிமுடி ஒளி வீசும். இந்த அம்மாவுக்குள்ள முள்முடி, இந்த அம்மாவுக்குள்ள மணிமுடி, இயேசுவுக்குள்ள முள்முடி, இதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு முடி இருக்குதா? முடிதான் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சிருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே, அப்போ ஏன் மேல என்ன இருக்குது அதான தெரியல. ஏன் மேல என்ன இருக்குது?
நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? கிறிஸ்தவர்கள். ஏன் கிறிஸ்தவர்கள்? ஏன் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை நாம ஏற்றுக்கொண்டோமா? கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டாரா? புரியுதா? அப்ப யாரு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டா? நான் ஏற்றுக்கொண்டதுனால கிறிஸ்தவம் இல்லை. ஓகே, சரி, ரைட்டு. அப்ப நம்மளா கிறிஸ்தவர்கள். ஏன் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்தவன் சொல்றோம், எனக்குள்ளாய் இயேசு வாழ்வதனால் நான் கிறிஸ்தவன். சரி, அதுக்குள்ளெல்லாம் போகல, அப்படின்னு டைரக்ட் இதை பண்ணி போயிடுவேன். ரைட்டு. இப்போ நான் யாரு? கிறிஸ்தவன். சரி, நான் என்னுடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எதை நோக்கிய வாழ்க்கையாக இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எதை நோக்கிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? எடுத்து வாசிங்க. எபேசியர் புத்தகம், எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரம் 11 to 13 வரை. வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லோரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். சரி, பைபிள் சொல்லுது. அதுக்கு முன்னாடி தந்தை அவர்கள் பாவ சங்கீதத்திற்காக இருக்கிறாங்க. தவக்காலம், நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி இறைவனிடம் மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையிலான உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய காலம். தந்தை அவர்கள் காத்திருக்கிறாங்க. பாவ சங்கீதம் பண்ண வேண்டியவங்க, பாவம் பண்ண வேண்டியவங்கிறத விட பெரும்பாலும் எல்லாருமே இன்னைக்கு உண்மையான பாவ சங்கீதம் செய்து இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தந்தை அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நானும் உங்களிடத்திலே அறிவிப்பு கொடுக்கிறேன். நன்றி. ஓகே, சரி. அப்போ கிறிஸ்தவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்லுது? எபேசியர் 4:11-13 ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்திலே அழைத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு விதத்தில் அழைத்திருக்கிறார். இந்த வசனப்படி பைபிள்ல பார்த்தோம். நம்ம கிறிஸ்தவர்கள். ஏன் கிறிஸ்தவர்கள்? நான் ஏன் கிறிஸ்தவனாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன்? ஏன் நான் கிறிஸ்தவனாக ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கிறான்னு சொன்னா, ஏன் மேல ஏதோ ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு இருக்குது. அதுதான் அந்த எபேசியர் 4:11-13 வசனம் சொல்லுது. சிலரை இறைவாக்கினர்களாக, சிலரை அப்போஸ்தலர்களாக, திருத்தூதர்களாக, சிலரை நற்செய்தி அறிவிப்பாளர்களாக, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இன்னைக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நம்மை குறித்து, என்னை குறித்து ஏதாவது ஒரு அழைப்பு ஒண்ணு இருக்கணும்ல? நம்மை குறித்து ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல சும்மா உருவாக்கிரல. இந்த உலகத்துல நம்மள சும்மா உருவாக்கல, வெறுமனே உருவாக்கல. என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்ப பாடணும். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே
தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. பாடுறோம். எப்ப தெரிந்து கொண்டாரோ? எப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு? தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே. வேதம் சொல்லுகிறது, நான் என் தாயின் கருவிலே இருக்கும்போது என்னுடைய எலும்புகளை உம்முடைய கண்கள் கண்டன. என் தாயின் கருவிலே நான் முதிரா பிண்டமாய் இருக்கின்ற பொழுதே உம்முடைய கண்கள் என்னை கண்டன. அப்ப நான் என்னுடைய பிறப்பு என்பது, ஒரு கிறிஸ்தவனுடைய பிறப்பு என்பது தற்செயலானது அல்ல, ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு பிறப்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றதுல ஏதாவது தவறு இருக்குதா? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவருடைய பிறப்பு என்பது ஆண்டவரினாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு பிறப்பு. நான் இந்த தாய் தகப்பனுக்கு பிறக்கணும் அப்படிங்கிற நான் என்னுடைய திட்டத்தின்படி என்னுடைய தாய் தகப்பன் இல்ல, என்னுடைய தாய் தகப்பன் என்னை பெற்றெடுக்க வேண்டும் என்கின்ற திட்டம் அவர்களுக்கு இல்ல. நான் இந்த தகப்பனுக்கும் இந்த தாய்க்குமான பிள்ளையாகத்தான் நான் பிறக்க வேண்டும். இந்த தகப்பனுக்கும் இந்த தாய்க்கும் இந்த பிள்ளைதான் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய திட்டம் அல்ல, தேவ திட்டம். நான் ஒரு அம்பானியினுடைய மகனாக நான் பிறக்கணும் அப்படிங்கிறது தேவ திட்டம் இல்ல. நான் இந்த ஊர்ல தான், இந்த ஊர்ல தான், இந்த பகுதியில தான், இந்த குடும்பத்துல தான் நான் பிறக்கணுங்கிறது நாம் என் தாய் தகப்பனுடைய திட்டம் இல்ல, ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். அதான் வேதத்துல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். நீங்க தீர்மானிக்கல, ஆண்டவருடைய அநாதி தீர்மானம். எரேமியா 1:5 இப்படியாக சொல்கிறது. வாசிங்க, எரேமியா 1:5. எரேமியா, தாயின் வயிற்றிலே உருவாகிற முன்பே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். யார்கிட்ட சொல்றாரு ஆண்டவர்? எரேமியாட்ட சொல்றாரு. அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும். நீங்கள் தாயினுடைய கருவிலே உருவாகிற முன்பே நான் உங்களை தெரிந்திருக்கிறேன். ஆமாவா இல்லையா? என் தாயின் கருவிலே நான் உருவாகிற நாள் முதற்கொண்டு ஆண்டவர் என்னை அறிவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. என் தாய் வயிற்றுல நான் உருவாகிறேன். ஒருவேளை என் தாய் வயிற்றிலே நான் உதிர்ந்து போயிருந்தால், ஒருவேளை என்னுடைய தாய் கர்ப்பத்திலே இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஏற்பட்டு என் கர்ப்பத்திலே நான் கரைந்து போயிருந்தால், ஏதாவது ஒரு தாய்க்கு, என் தாய்க்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு நான் கர்ப்பத்திலே இறந்து போயிருந்தால், எவ்வளவு சூழ்நிலைகள் நடக்குது. ஒண்ணும் இல்லைங்க, தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு தொட்டில்ல போடுதா. தொட்டில்ல செத்து போன பிள்ளைகள் கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்படலையா? தாயினுடைய பால் மூக்கில் ஏறி இறந்து போன பிள்ளைகள் கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்விப்படலையா? அப்ப இன்னைக்கு நான் இவ்வளவு நாட்கள் என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை ஆண்டவர் என்னை
பிரச்சனைகளுக்கு மத்தியிலே, போராட்டங்களுக்கு மத்தியிலே, கண்ணீர்களுக்கு மத்தியிலே, வேதனைகளுக்கு மத்தியிலே, நிந்தைகளுக்கு மத்தியிலே, அவமானங்களுக்கு மத்தியிலே, துரோகங்களுக்கு மத்தியிலே என்னை பாதுகாத்து உயிரோடு வைத்திருக்கிறாரே என்று சொன்னால், அது 7 வயசோ 70 வயசோ 80 வயசோ, என்னை ஆண்டவர் இந்த நாள் வரை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதுன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென் என்று சொல்லி கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த வயசா கூட இருக்கலாம். திருப்பாடல் 139 15 16 இப்படியாக சொல்லுகிறது. திருப்பாடல் 139 15 16. என் எலும்பு உமக்கு மறைவானதன்று, மறைவான முறையில் நான் உருவானதையும், மறைவான விதத்தில் பூ உலகின் ஆழ் பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். உருவானது நமக்கு தெரியுங்க. உம் கண்கள், ஆசிரியர் தான் சொல்றாரு. 14 வாசிங்க, 14 வசனம். வியத்தகு முறையில் நீர் என்னை உருவாக்கினபடியா. நான் உருவானது ஆச்சரியம். ஆச்சரியமான விதத்திலே ஆண்டவர் என்னை உருவாக்கினார். நான் உருவானது ஆச்சரியம். 16 வாசிங்க. உம் கண்கள் கருமூலையில் என் உறுப்புகளை கண்டன. என் கருவில் இருக்கும்போது, நான் கருவிலே இருக்கும்போது என்னுடைய உறுப்புகளை என் கண்கள் கண்டன. நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு வந்துச்சு, இன்னைக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஆட்கள் சொல்றாங்க, இல்ல காலை பார்த்தேன், கையை பார்த்தேன். இன்னைக்கு ஸ்கேன் பண்றேன். பைபிள் சொல்லுது பாருங்க, என் உறுப்புகளை உம்முடைய கண்கள் கண்டன. கொஞ்சம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கண்களின் மீது தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயைப் போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயைப் போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தார். ஆண்டவரே, என் தாயின் கருவிலே நான் உருவாகிற நாளை நீர் அறிந்திருந்தீர். என் தாயின் கருவிலே நான் உருவேற்றப்படுகிற நிமிஷங்களை நீர் அறிந்திருந்தீர். என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதலாய் இந்நாள் வரையில் நீர் என்னை காத்து வழிநடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து என்னை நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்போ நம்மை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறாருன்னு சொன்னா ஏதாவது ஒரு தேவ திட்டம் நம்ம மேல இருக்குங்களா? ஏதாவது ஒரு பிளான் இருக்குங்களா நம்மளை குறித்து? ஆமாவோ இல்லையா? ஆமாவோ இல்லையா? நம்ம ஒரு மழை பெஞ்சிருக்குது, இந்த நெல் அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெல்லை விதைக்கிறோம், நாத்து நடுறோம். ஏன்? எதுக்கு? எதுக்கு? நெல்லை அறுவடை பண்ணி என்ன பண்ண போறோம்? ஒண்ணு சாப்பாட்டுக்கு பயன்படுத்த போறோம், இல்ல பணமாக்க போறோம். ஒண்ணு சாப்பாட்டுக்கு பயன்படுத்த போறோம், மீதி இருந்தா பணமாக்க போறோம். நோக்கம். நமக்கு ஒவ்வொரு செயல்களிலுமே ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார். ஆண்டவர் படைத்தலுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் தானே? அப்ப என்னை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கும் தானே? பைபிளை இப்ப வாசிங்க, அந்த 132:18 இப்ப வாசிங்க பின்பகுதி. அவனுடைய பின்பகுதி அவன் மீது அவனுடைய மணிமுடி
ஒளி வீசும். அது என்னங்க? மணிமுடினா என்னதுங்க? கிரீடம்னா என்ன? கிரீடம்னா என்ன? இன்னைக்கு கிரீடம் யார் வைப்பா? கிரீடம் யார் வைப்பா? ராஜாக்களினுடைய தலையில தான் கிரீடம். மணிமுடி அப்படிங்கிறது யாருக்குரியதுதான்? மணிமுடிங்கிறது யாருக்குரியதுதான்? ராஜாக்களுக்கு மதிப்பிற்குரியவர். வேதம் சொல்லுகிறது, அவன் தலையில் மணிமுடி உதிக்கும். யாருடைய மணிமுடி உதிக்கும்? யாருடைய மணிமுடி உதிக்கும்? அவனுடைய மணிமுடி உதிக்கும். அப்போ அந்த மணிமுடி அப்படின்னு சொன்னாலே, இப்போ மணிமுடி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஏன் மேல ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டம், தேவ அழைப்பு என்கிற மணிமுடி. எதுனா புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம அது எத்தனை வயசா இருந்தாலும் சரி, ஏன் மேல ஒரு மணிமுடி வைக்கப்பட்டிருக்கிறது. என் மேல ஒரு மணிமுடி வைக்கப்பட்டிருக்கிறது. அது எத்தனை வயசா இருந்தாலும் பரவாயில்ல. அது 7 வயசோ இல்ல 70 வயசோ, அந்த மணிமுடியை நீங்கள் கண்டுகொண்டீர்களே என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிறப்பினுடைய தேவ திட்டம் நிறைவேறுகிறதை உங்களுடைய கண்கள் பார்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள், நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் எந்த நிலைமையில, எந்த சூழ்நிலையில இருந்தாங்க? எகிப்தில அடிமைகளாக இருந்தார். அந்த அடிமைகளாக இருந்த அந்த எகிப்திலே அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரேல் மக்களினுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய தேவ திட்டம் என்னது? ஆண்டவர் அவர்களை எதற்காக அழைத்திருந்தார்? ஆண்டவர் எதுக்கு அழைத்திருந்தாரு? கானான் தேசத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய தேவ திட்டம். அப்ப இஸ்ரவேலருடைய தலை மேல இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு நாடு. அப்ப இஸ்ரவேலருடைய தலையில இருந்த அந்த மணிமுடி என்னதுன்னு கேட்டா, வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஒரு நாடு. அப்ப இந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட நாட்டுக்குள்ள இஸ்ரேல் மக்கள் போகாதது நிமித்தமாய் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையிலே பாடுகளும் வேதனைகளும் போராட்டங்களும் அடிமைத்தனங்களும் கண்ணீர்களையும் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். சொல்ல வர்றது புரியும் நினைக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறீங்களா? அப்ப இஸ்ரேல் மக்களுக்குள்ள ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு வைத்திருந்த மணிமுடி என்னது அப்படின்னு சொன்னா, வாக்களிக்கப்பட்ட கானான். அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் அப்படிங்கக்கூடிய அந்த மணிமுடியை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரையில், அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் அப்படிங்கக்கூடிய மணிமுடி அவங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? என்னாச்சு? கானானுக்குள்ள போனாங்களா போகலையா? போனாங்க. அவங்க அந்த கானானுக்குள்ள போகிறது வரை அவங்க என்னத்தை தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க? துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், நெருக்கங்கள், தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள் ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு வாக்களிக்கப்பட்ட எனது மணிமுடியை நான் என்னதுங்கிறத நான் கண்டுகொள்ள தவறி போனேன். என் ஆசீர்வாதத்தை இழந்து போனேன். திருப்பாடல் 132:18 அது பின்பகுதியாகத்தான் சொல்லுது, அவனது மணிமுடி அவன் தலையில் பிரகாசிக்கும். இந்த நாளிலே ஆண்டவர் அதை செய்ய விரும்புகிறார். இந்த நாளிலே உங்களுக்குரிய மணிமுடியை உங்களுடைய தலையிலே பிரகாசிக்க பண்ண ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட மணிமுடியான அந்த கானானுக்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்கிறது வரை அவர்கள் வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகவே இருந்தது. அப்ப அவங்க மணிமுடி என்னங்கிறத, அந்த மணிமுடியினுடைய மகத்துவத்தை வாக்களிக்கப்பட்ட கானானுக்கு விட
பெருசு இல்ல, இதெல்லாம் பெருசு இல்ல அப்படிங்கக்கூடிய அந்த மணிமுடியினுடைய மகத்துவத்தை அவர்கள் கண்டுகொள்ள தவறின நாள் வரை அவர்கள் வாழ்க்கை போராட்டமாக இருக்கு. போயிட்டு இருக்கிறாங்க, சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, மன்னாதான். அவன் வாயில இருந்து என்ன வார்த்தை வந்துச்சு? டெய்லி இதுதான் ஐயா. நாங்க எகிப்தில இருந்த போது அந்த காயை சாப்பிட்டோம், இந்த காயை சாப்பிட்டோம், அவங்க வந்தாக, இவங்க வந்தாக, அந்த காயை சாப்பிட்டோம், இந்த காயை சாப்பிட்டோம், இறைச்சிகளை சாப்பிட்டோம், வாயில நாக்குக்கு ருசியா ஒண்ணும் இல்லையே, புலம்புனாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, காடைகளை கொண்டு வந்து போட்டாரு, சாப்பிட்டு இறைச்சி, பைபிள் வேதம் சொல்லுது, இறைச்சி அவர்கள் வாயிலே இருக்கும் போதே செத்து விழுந்தாங்க. இந்த மணிமுடியை கண்டுகொள்ள தவறி போனார்கள் சிலர். இவங்க போனாங்க, இந்த மணிமுடியை பெற்றுக்கொள்ளணும், கானான் அப்படிங்கக்கூடிய இந்த வாக்களிக்கப்பட்ட அந்த மணிமுடியை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் செங்கடல் வந்துச்சு. செங்கடல் வந்த உடனே பதறினாங்க, போராடினாங்க. இந்த செங்கடலை ஆண்டவர் கடக்க பண்ணினார். அடுத்து எரிக்கோ வந்துச்சு. எரிக்கோவை ஆண்டவர் உடைத்து போட செய்தார். தண்ணீர் குடிக்கிறதுக்கு வழி இல்லாம இருந்தாங்க. கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். கசப்பு தண்ணீர், தண்ணீர் குடிக்கிறதுக்கு அருகதை இல்லாத நிலைமை இருந்துச்சு. அந்த கசப்பு தண்ணீரை இனிமை மிகு தண்ணீராக மாற்றி கொடுத்தார். இறைச்சி சாப்பிட ஆசைப்பட்டார்கள், இறைச்சியை கொடுத்தார். காடைகளை கொடுத்தார். ஓகே, எல்லாம் முடிஞ்சு. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய சிரசின் மீது ஆண்டவர் ஒரு மணிமுடியை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருடைய சிரசிலும் இந்த மணிமுடியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகத்தான் இப்ப நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க போராட்டங்கள். நீங்க ஒவ்வொருத்தரையும் உங்களை கூப்பிட்டு தனியா பேசணும்னு சொன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் 1000 கதைகள் இருக்கும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் 1000 கண்ணீர்கள் இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எனக்கு பிரச்சனையே இல்ல, நான் சந்தோஷமா இருக்கிறேன், யாராவது ஒருத்தர் சொல்லிடட்டும் பாப்போம். இல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை. ஏன் அப்படின்னா என்னுடைய மணிமுடியை கண்டுகொள்ள தவறு. வாழ்க்கையில 2 பேர் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. 2 பேர் வாழ்க்கையில எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க. ஒண்ணு, எல்லாம் தெரிந்தவர்கள். எல்லாம் தெரிந்தவர்கள். பைபிள் சொல்லுது, எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையிலும் மன ரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். என்ன மரணமும் பாதிக்காது, வாழ்வும் பாதிக்காது, சாவும் பாதிக்காது. இது ஒரு நிலை. இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, இன்னொரு குரூப். உலகத்துல எதுவுமே நடக்கிறது, எதுவுமே தெரியாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், மனநிலை பாதித்தவர்கள். இவங்க 2 பேரும் மட்டும்தான் எதை கண்டும் கண்டுக்க மாட்டாங்க. சொல்றது சரியா தெரியா? சரியா? இவங்க 2 பேர் தான். வேற எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கண்ணீர்கள். அப்ப இந்த நெருக்கங்கள், கண்ணீர்கள், போராட்டங்களிலிருந்து நான் வெளியே வர என்னுடைய மணிமுடி என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்களேன், ஆசீர்வாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிறது. ஒண்ணுனா இன்னைக்கு அடுத்து அபிரகாம் என்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அபிரகாமுக்கு ஒரு மணிமுடியை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அது என்ன மணிமுடி? அபிரகாமுக்குன்னு சொல்லி ஒரு அழைப்பு. மணிமுடின்னு சொல்றது என்ன அப்படின்னா,
அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம மணிமுடி அப்படிங்கிறது என்ன? திருப்பி அதை வாசிங்க. 132:8 பின்பகுதி மட்டும். அவன் மீது அவனுடைய மணிமுடி ஒளி வீசும். அப்ப மணிமுடி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய அழைப்பு, என்னுடைய ஆளுகை, என்னுடைய அதிகாரம், என்னுடைய ஆளுகை, என்னுடைய அழைப்பு, என்னுடைய அதிகாரம். நிறைய இடங்கள்ல பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய லிமிட் என்னங்கிறது எனக்கு தெரியாததுனாலதான் நிறைய பிரச்சனை. ஏன் மருமக மாமியார் பிரச்சனை ஏன் வருது? யாராவது பாதிக்கப்பட்ட மருமக மாமியார் இருந்தா சொல்லுங்களேன். ஏன் மாமியார் மருமக பிரச்சனை ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க? மருமக கதையெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற அம்மா. நான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படி அப்படிங்க. இதை போய் சொல்லி நான் யாரை இப்ப பார்த்தோன்னு நீங்க கண்டுபிடிச்சிருக்க. இதை போய் சொல்லி நம்மளை மாட்டிக்கிட்டான் பாருங்க. அப்ப திட்டு. ஓகே, இந்த மாமியார் மருமகளை பத்தி கேட்டோன்னு எங்க இருந்துதான் கொண்டு வந்தேன்னு தெரியல. எனக்கு என் பிள்ளைக்குன்னு வந்து வாச்சிருக்கா. இது மாமியாமாரு. மருமாமார்கிட்ட கேட்டா போயும் இவா வீட்டுல வந்து விழுந்தம் பாருங்க, இது மருமக்கமாரு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிஸ்டர் தான். இங்க ஒரியுமே இல்லை. மாமியார் மருமகளை பத்தி பேசும்போது நமக்கு என்ன வேலைன்னு சிஸ்டர் தேடுதோ அது ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, என்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மேக்சிமம் பிரச்சனைகள் என்ன வரும்? பிரச்சனைகள் என்ன வருங்கிறது நமக்கு தெரியும். ஏதாய் எடுத்து அங்கே வச்சா என்ன, நம்ம உடனே அது நம்ம வாய் சும்மாவே இருக்காது. இத்தனை வயசுல நீ பேசினா நான் குறைஞ்ச குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். ஓகே, சரி, அதை பத்தி பேசிட்டே இருக்கலாம். கரெக்ட். ஏன் இந்த மாமியார் மருமக பிரச்சனை வருது யோசிச்சு பார்த்தா, அவர்கள் தங்களுடைய எல்கைகளை விட்டு அந்த எல்கைக்குள்ள ஒரு பவுண்டரி, அந்த எல்கையை விட்டு தாண்டும் போதுதான் பிரச்சனை வரும். நீ பேசாட்டி இருந்துகிட்டே இருந்தா பிரச்சனை இல்லை. டெய்லி பொண்டாட்டிய பின்னால வச்சு கொண்டு போறான் பைக்ல. சொல்ல ஆரம்பிக்கும் போது உனக்கு என்ன வந்துச்சு? இதுல என்ன பியூட்டின்னா, மவகாரி மருமகன் கூட பைக்ல போகும்போது பெருமையா தெரியும் மாமியாருக்கு. மர்மவாகாரி மகன் கூட பைக்ல போகும்போது ஏனோ ஏறிக்கிட்டு போறான். நான் சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்னு அங்க ஒரு அம்மா. ஒரே ஒண்ணுதான். அவ புருஷன், அவ பின்னால உட்கார்ந்து போறா. நீ அது தெரிஞ்சு நீ வாய பொத்திக்கிட்டு அமைதியா இருந்தா பிரச்சனை வராது. இன்னும் அது ஏன் மகன் உன் முந்தில முடிச்சு வச்ச நினைக்கிறதுனுடைய விளைவுதான் அங்க மாமியார் மருமக பிரச்சனை. இவங்க என்ன, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ நாம் என்னுடைய எல்லையை வகுத்து கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது, என்னுடைய எல்லை எது என்று சொல்லி தெரிந்து நடக்க ஆரம்பிக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே அனுகூலத்தை பெற்றுக்கொள்வேன். இது நம்முடைய உலகப்பூர்வமான விஷயத்துல மட்டும் இல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும், என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களிலும் என்னுடைய லெவல் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவத்துக்குள்ள நான் போயிருவேன். எலிசபெத் அம்மாள், எலிசபெத் அல்மாள்ல எலிசபெத் மகாராணி யாரு? எலிசபெத் மகாராணி யாரு?
எலிசபெத் மகாராணி சின்ன பிள்ளையா பள்ளிக்கூடத்துக்கு போகுது. அந்த நாட்டினுடைய மரபுப்படி அந்த குடும்பம் அவங்களுடைய வாரிசு, அவங்களுடைய வாரிசு, அவங்களுடைய வாரிசு, இவர்கள்தான் ராணியாக முடிசூட்டப்படுவார்கள். இப்போ எலிசபெத் சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஸ்கூல்ல கொண்டு விடுறாங்க. ஸ்கூல்ல கொண்டு விடும்போதே ஸ்கூல்ல சொல்லிட்டு வர்றாங்க. என்ன சொல்லிட்டு வர்றாங்க? அடுத்து யாருதான் ராணி ஆகணும்? மரபுப்படி அவங்களுடைய ஒழுங்குப்படி இந்த எலிசபெத் அந்த நாட்டினுடைய மகாராணியாக வரக்கூடிய தகுதி பெற்ற பெண். இந்த மகாராணி, அடுத்த மகாராணி எலிசபெத் தான். ஆனா வீட்டுல அவள் ராணின்னு சொல்லி தெரியாம வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல்ல கொண்டு விடுறாங்க. ஸ்கூல்ல கொண்டு விடும்போது ஸ்கூல்ல சொல்றாங்க, வருங்காலத்தில் இந்த நாட்டினுடைய ராணி இவள்தான் என்பது அவளுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு பள்ளிக்கூடத்துல சொல்லி விட்டுட்டு வந்துடுறாங்க. இவ சின்ன பிள்ளையில டெய்லி ஸ்கூலுக்கு போறா வர்றா, ஸ்கூலுக்கு போறா வர்றா. ஒரு நாள் வரலாறு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் இந்த நாட்டினுடைய வரலாறை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறார். ராணி எப்படி தெரிந்தெடுக்கப்படுவார் நம்முடைய நாட்டில் அப்படிங்கக்கூடிய நாட்டினுடைய வரலாற்றை குறித்து பேசிட்டு இருக்கிறார். பேசிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுறாரு, இந்த நாட்டினுடைய ராணி அப்படியே சந்ததி சந்ததியாக வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஆசிரியருக்கு பயம் கொடுத்துருக்கு, நடுக்கம் வந்துச்சு. ஆகா, எதை சொல்லக்கூடாதுன்னு அவங்க வீட்டுல சொன்னாங்களோ அதை நம்ம இப்ப பாடம் நடத்தும் போது சொல்லிட்டோமே, எலிசபெத்துக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஆசிரியர் எலிசபெத்தை பார்த்து கேட்கிறாரு, என்ன எலிசபெத், நான் பேசுனது, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா, விளங்கிச்சா? எலிசபெத் சொன்னா, நல்லா விளங்கிச்சு எனக்கு. மறுநாள் எலிசபெத் ஸ்கூலுக்கு வர்றா. வழக்கமாக பள்ளிக்கு வரக்கூடிய எலிசபெத்தை போல அல்ல, அவருடைய நடை மாறிச்சு, அவருடைய உடை மாறிச்சு, அவருடைய பேச்சு மாறிச்சு. தான் ஒரு ராணியாகவே அப்போதே தன்னை நினைத்துக் கொள்ள தொடங்கி நடக்க ஆரம்பித்தார். ஹலோ, உங்களுடைய அழைப்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே என்று சொன்னால், உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே என்று சொன்னால், உங்களுடைய சிரசில் மேலே ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் புரிந்து கொண்டீர்களே என்று சொன்னால், சின்ன 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 உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு பெருசா தெரியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பக்கத்து வீட்டுல சண்டை, மாமனார் மாமியார் சண்டை, நாத்தனார் சண்டை, புருஷ பொண்டாட்டி சண்டை, இது எல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எனக்கு அது சரியா வாய்க்கல, இது சரியா வாய்க்கல, புலம்பல்கள் இருக்காது. ஐயோ, என்னை அவன் அப்படி பேசிட்டா, அவன் எனக்கு அப்படி துரோகம் பண்ணிட்டான், அவன் என்னை இப்படி செஞ்சுட்டான், அவன் அப்படி சொன்னவன் இப்படி நடந்துகிட்டான். இந்த துரோகங்கள் நமக்கு சாதாரணமாகி போகும். எப்போ தெரியுமா? எனக்குள்ள என் மேல இருக்கக்கூடிய மணிமுடியை நான் அடையாளம் கண்டுகொள்ளுகிற போது. அதான் எபேசியர் 4:1 அந்த 11-13 வாஸ்தவம். சிலரை இறைவாக்கினர்களாக, சிலரை திருத்தூதர்களாக, சிலரை நற்செய்தி அறிவிப்பவராக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு உங்களுடைய தாயின் கருவிலே ஆண்டவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? ஆபிரகாம். இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில எடுத்து வாசிங்க.
எடுத்து வாசிங்க, எடுத்து வாசிங்க. தொடக்க நூல் 19, தொடக்க நூல் 15:6 வாசிங்க. தொடக்க நூல் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். எப்ப உயர்வு வரும் தெரியுமா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில? ஆண்டவர் உங்களை பற்றி நினைத்திருக்கக்கூடிய நினைவுகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் நுழைகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய தலை உயர பெறுவீர்கள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பைபிள் அதைத்தான் சொல்லுது. ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் இன்னைக்கு மிக உயர்ந்த நிலையில ஒரு சபையிலே பாஸ்டராக இருக்கார். சபையில பாஸ்டரா இருக்கிறார். நான் அவரை பத்தி சொல்றேன்னு வச்சுடுங்களேன், அசந்து போயிருவீங்க. அவரை பத்தி சொன்னா அசந்து போயிருவீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த அண்ணன் படிக்காத அண்ணன், நான் முழுமையா படிக்கிறது இல்லை, படிக்காதது இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்களுக்கு இப்போ மாதிரி பிள்ளைங்கள்லாம் ஆர்வமாலாம் போக மாட்டாங்க. நாங்க படிக்கும் போதே நாங்களே போய் வீட்டில் பிள்ளைய அப்படி தூக்கிட்டு வந்திருக்கோம். 4 பேர் 5 பேர் சேர்ந்து போய் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போய் தூக்கிட்டு வருவோம். அதெல்லாம் நடந்திருக்கும். இந்த 50+ இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். பையன் பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டான், அம்மா அப்பா வந்து காட்டுல நிற்பாங்க. பையனை போய் கூப்பிட்டுவான்னு சார் அனுப்புவார். போய் வீட்டுக்கு போனால் அவன் ஒளிஞ்சுக்கிடுவான், மற்ற மேலே போய் படுத்துக்கிடுவான். போய் வீட்டில் போய் ஏறி உட்காந்து தூக்கிட்டு வருவான். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. பள்ளிக்கூடத்துக்கே வராதுங்க பிள்ளைங்க. இந்த தடுப்பூசின்னு ஒன்று போடுவாங்க. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பிச்சுக்கிட்டு ஓடும். இப்போதான் அந்த இது வந்திருக்கு, அந்த டிஸ்போசபிள்லாம் இப்போ தான் வந்திருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு நீடில் பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் இப்போ தான். அப்போல்லாம் ஒரே இதுதான், அந்த மாட்டு ஊசி மாதிரின்னு சொல்லுவாங்க, போனி ஊசி மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ நான் சொல்றேன், அந்த அண்ணன் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சாரான்னு கூட எனக்கு தெரியல. எங்க வீட்டு பக்கத்து வீடு, ஊர் சொல்லக்கூடாது பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுன்னு சொல்லியிருந்தேன், கடையில் போயிட்டு. அப்போ அந்த அண்ணன் என்னன்னா பெரும்பாலும் அவங்க வீட்டில் பன்னி நிறைய மேய்ப்பாங்க. பன்னி தெரியும்ல? வேலாயுதபுரத்தில் பன்னி பார்த்தது இல்லை. ஓகே, இந்த பன்னி பூரா அந்த பூரா வீட்டில் இப்போ தானே அந்த தெரு ஓரங்களில் சாக்கடைகள் அதெல்லாம் இப்போ தானே. முன்னாடிலாம் அந்த வீட்டு ஓரத்திலே அப்படி எப்படி போட்டு கிடக்கும், அங்கங்கே கிடக்கும் பன்னி. இந்த அவங்க வீட்டில் பன்னி நிறைய பன்னி வளர்ப்பாங்க. பக்கத்தில் பூரா முள்ளுக்காடு. இப்போ வீடுகள் ஆயிடுச்சு நிறையா. பக்கத்தில் பூரா முள்ளுக்காடு. இவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பன்னி நிறைய வளர்ப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான்னா அந்த பன்னிக்கு சாப்பாடு போகிற பன்னி ஊட்டி நிறைய அப்படி பண்ணி வரும். நான் சொல்றேன், நிறைய பண்ணி கூட்டங்கள்லாம் வரும். ஸோ இதுதான் அவன் பண்ணிட்டு இருந்தான். ஸ்கூலுக்கு போனதில்லை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஸ்கூலுக்கு போனதில்லை. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு அண்ணன் நல்லா படிச்சு பொது அந்த சாலை இதுல ஹைவேஸ்ல அந்த அண்ணன் நல்லா இது பண்ணிட்டாங்க, ஒரு போஸ்ட்ல போயிட்டாங்க. அந்த அண்ணன் எப்படியோ பைபிளை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுல பிரேயர் நடத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டுல ஜெப கூட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. இதுல இந்த அண்ணன் உட்கார்றதே கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில அந்த அண்ணன் நல்ல வயது முதிர்ந்தவருங்கிறதுனால கண்டிச்சு அவரை உட்கார வச்சு அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா பைபிள் வாசித்து அப்படியே அந்த பைபிள் இதுக்குள்ள போய், இப்ப நம்ம சூழ்நிலையில படிக்காதவங்கள செமினரிக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க.
அவன் வேற ஒரு சபைக்கு போய் பைபிள் காலேஜ் போய் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா ஆங்கிலம் பேசுறாரு. அவர் கண்ட்ரோல்ல நிறைய சர்ச்சஸ் இருக்குது. அவ்வளவு சர்ச்சஸ்க்கு இவர் சீனியர் பாஸ்டர். எதுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் ஒரு அழைப்பை ஒரு மகன் மீது வைத்திருந்தாரே என்று சொன்னார். அவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவனை உயர்த்துவதற்கு ஆண்டவர் உண்மையுடையவராக இருக்கிறார். நம் மீது ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அழைப்பு என்ன? நம் மீது ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய அபிஷேகம் என்ன? நம் மீது ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய மணிமுடி என்ன? தியானிப்போம். முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்புறம் மீதியான நேரத்தில் தியானிப்போம். சின்ன ஜெபத்தோட முடிச்சு. நல்ல ஆண்டவரே, எங்களை உங்க கையில தர்றோம். தாயுருவாகும் முன்னே என்னை நீர் கண்டீரையா, நான் உருவாகும் முன்னே தரிசனம் தந்தீரையா. எலும்புகள் உருவாகல, சதை நரம்புகள் உருவாகல, சதைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, சதைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. ஆமாண்டவரே, என் தாயின் கருவிலே என் எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே, என் நரம்புகளும் சதைகளும் உருவாவதற்கு முன்பதாகவே என்ன நீங்க பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. என் சிரசுல ஒரு மணிமுடிய வச்சிருக்கிறீங்க. இந்த மணிமுடியை நான் கண்டுகொள்ளுகிற பாக்கியத்தை எனக்கு தந்துருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.